வெயிலுக்கு தோதான ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு 10 பாதாம் 10 முந்திரி இதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து தேவையான பழங்களை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதோட ஊறின பாதாம் முந்திரியோட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டேன். அந்த பழத்தை நறுக்கி சேர்த்துக்கிட்டு அதோட வந்து மக்கானா அது ஒரு 100 கிராம், ஒரு டம்ளர் பால் இதெல்லாம் சேர்த்து, பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மாதுளை, திராட்சை, கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட மாம்பழமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையாக சாப்பிட்லாம். ஜில்லுன்னு இருக்கும், க்ரீமியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து தேவைன்னா ஸ்வீட் சேர்த்து சுகர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க.